ஸ்ரீகுருப்யோ நம. ஹரி ஓம். நமஸ்தர்வேபிய. இது வந்து நவம பாட்டத்தில் அடுத்த ஸ்லோகம் பார்த்தோன்னா, உத்திஷ்ட வத்சேத்ய விருதாயமானம் வச்சः நிஷம்யோ ஸ்தித முத்திதः சன் ததர்ஷ ராஜா ஜனனீமிவ ஸ்வாம் காமக்ரதः பிரஸ்ரவிணீம் ந சிம்ஹம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்னென்னா, இன்னொரு தடவை படிச்சோன்னா, உத்திஷ்ட வத்சேத்ய விருதாயமானம் வச்சோ நிஷம்யோ ஸ்தித முத்திதः சன் ததர்ஷ ராஜா ஜனனீமிவ ஸ்வாம் காமக்ரதः பிரஸ்ரவிணீம் ந சிம்ஹம். ஸோ பதவிவாக பார்த்தோன்னா, இது உத்திஷ்டான் இருக்கு. இங்கே தீ போடலை நான். ஸோ உத்திஷ்ட எழுந்திரு அப்படின்னு அர்த்தம். எழுந்திரு. வத்சனா குழந்தையே அப்படின்னு சொல்கிறாங்க. இது இங்கே வத்சேத்யன் இருக்குது. வத்சேத்ய இது என் சந்தி யூஸ் பண்ணியிருக்காங்க. வத்சேத்ய விருதாயமானம் அப்படிங்கிறது என் சந்தி. அது எப்படி சொல்கிறாங்கன்னா, இ ப்ளஸ் ஊ யாவாக மாறிடும். ஸோ அதனால் என்னது, வத்சேத்ய அப்படின்னு மாறிடுது. வத்சேத்ய அப்படின்னு மாறிடுது என் சந்தியில். யாரா வாலா மாறும். ரூ லூ அதெல்லாம் வந்துச்சுன்னா. ஸோ அது ஸ்வரம் இல்லாமல் சேரும்போது, அதாவது அது என் சந்தி எப்படி சொல்கிறாங்க, வத்ச இதி வத்சேத்ய அப்படின்னு மாறி இருக்கு. குழந்தையே என்ற அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அமிர்தாயமானம்னா என்னென்னா, அடுத்த வேர்டு அமிர்தாயமானம் அப்படின்னு பதவிவாகம் பண்ணணும். அமிர்தத்துக்கு ஒப்பான அப்படின்னு அர்த்தம். அமிர்தாயமானம் அப்படின்னா அமிர்தத்துக்கு ஒப்பான அப்படின்னு அர்த்தம். வச்சோஹோ அப்படி குணசந்தி வச்சக அப்படின்னு மாறும். வச்சக வார்த்தையை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். நிஷம்யோன்னு இருக்குது. நிஷம்ய அப்படின்னு எடுத்துக்கலாம். நிஷம்யன ஸ்ருத்வா அப்படின்னு அர்த்தம். கேட்டு அப்படின்னு அர்த்தம். நிஷம்ய ஸ்ருத்வா கேட்டு. உத்திதம் இங்கே ரெண்டு வார்த்தை. உத்திதம் உத்திதஹ அப்படின்னு இருக்கு. உத்திதம்னா என்ன? உத்திதம்னா எழுந்த அப்படின்னு அர்த்தம். உத்திதம்னா எழுந்த அப்படின்னு அர்த்தம். உத்திதஹ அப்படின்னா உத்திதஹ சன். அடுத்த வார்த்தை உத்தித சன், எழுந்த போது. உத்திதஹ சன் அப்படின்னா எழுந்த போது அப்படின்னு வச்சுருக்காங்க. எழுந்த போது அது தனித்தனியாக அது நம்ம அன்வயப்படும் போது நமக்கு புரியும். எழுந்த போது அப்படின்னு வார்த்தை சேர்ந்து வருது. நிஷம்யோ ஸ்தித முத்திதஹ சன் அப்படின்னு வருது. அப்புறம் ததர்ஷன காண்பி அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ராஜாங்கிறது ராஜனை குறிக்குது. திலீபக அரசன். அதுக்கப்புறம் என்னென்னா, ஜனன்யாக நாம கிம் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாவோட பேர் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஜனனீம் இவ அப்படின்னு. இவனா போல அப்படின்னு அர்த்தம். இது இங்கே சந்தி ஸ்ப்ளிட் பண்ணும். ஜனனீம் இவ. அப்போ ஜனனி அம்மாவை போல, தன் தாயை போல. இங்கே தாயை போல. இங்கே தன் தாயே ஸ்வகீயம் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்வாம் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸ்வாம் ஸ்வகீயம். ஸ்வாம்னா தன். ஸ்வாம் ஜனனீமிவ. ஸ்வாம் ஜனனீமன் முன்னாடி சேர்த்திக்கணும். அதை இந்த ஸ்வாம் முன்னாடி போட்டு ஸ்வாம் ஜனனீமிவ அப்படின்னா தன் தாயை போல அப்படின்னு அர்த்தம். ஓகே. காமக்ரதஹ அப்படின்னு படிக்கணும். காம ப்ளஸ் அக்ரதஹ. இங்கே வருது. ப்ளஸ் காம்னா அப்படின்னா காம்னா பசுவை. காம்னா பசு. அக்ரதஹனா அதுக்கு முன்னாடி அப்படின்னு அர்த்தம். முன்னாடி வேணும். பிரஸ்ரவிணீம் ந சிம்ஹம். பிரஸ்ரவணீம் கிராமக்ரதஹ காம்னா பசுவை பார்த்தோம். அக்ரத முன்னாள் அப்படின்னு அதுக்கு பதவிவாகில் இந்த நான் எழுதிக்கோமா தமிழில் எழுத தேவையில்லை. இது
பிரதிபதார்த்தகம் சேர்த்து பண்ணியிருக்கேன். அதில் பிரஸ்ரவணீம் அப்படிங்கிறது வந்து பசுவை பாலை பொழிந்து கொண்டிருந்த, பிரஸ்ரவணீம் அப்படின்னா பால் கறந்து கொண்டிருந்த பிரஸ்ரவணீம். ஓகேவா? ந இல்லை, சிம்ஹம் சிங்கத்தை இல்லை அப்படின்னு அர்த்தம். நான் சிம்ஹம் வந்து நான் ததர்ஷ சிம்பத்தை பார்க்கவில்லை, பசுவை தன் தாயை பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்டு வந்து பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஸ்வாம் தன் தாயை இப்போ ஜன்னீமிவ ததர்ஷன காண்பித்தான் பார்த்தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பிரசர்பணி பாலை பொழிந்து கொண்டிருக்கின்ற சிம்மம்னா சிம்மம் ததர்ஷ அவன் சிம்மத்தை பார்க்கல. காம்னா பசுவை அக்ரத முன்னாள் இருக்கக்கூடிய பசுவை பார்த்தான் அப்படின்னு சொல்லி இந்த லைனுடைய அர்த்தம் நமக்கு புரிஞ்சுது. இது வந்து என்ன சொல்கிறாங்க, உத்திஷ்ட அப்படின்னா எழுந்துரு. உத்திஷ்ட விவேகானந்தருடைய சென்டென்ஸ் வந்து. அதுக்கப்புறம் வத்சே அது வந்து நம்ம என் சந்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். வத்சகனா குழந்தையே, எழுந்திரு குழந்தையே அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்கிறேன். யார் சொல்கிறாங்க? ராஜா. குழந்தையே எழுந்திரு, ராஜா குழந்தையே எழுந்திரு அப்படின்னு சொல்கிறேன். ராஜா சொல்ல குழந்தையே எழுந்திரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அமிர்தா யமானம் அமிர்தத்துக்கு ஒப்பான அப்படின்னு அர்த்தம். வச்சக வார்த்தைகளை ஸ்ருத்வா நிஷம்ய கேட்டு, வார்த்தைகளை அமிர்தத்துக்கு ஒப்பான வார்த்தைகளை கேட்டு, உத்திதம் அப்புறம் வந்து உத்திதக சன் எழுந்தபோது. அப்போ வந்து எப்படி நம்ம வந்து சென்டென்ஸ் வந்து இது பண்ணுறாங்கன்னா, ஸோ அரசன் குழந்தையே எழுந்திரு என்ற, அரசன் வந்து அரசனுக்கு வந்து யாரோ குழந்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திலீபனுக்கு குழந்தையே எழுந்திரு என்று எழுந்தனா அதான் உத்திதம். அது வருது இல்லையா? உத்திதம் அது என்று எழுந்த அமிர்தத்திற்கு ஒப்பான. ஓகேவா? அமிர்தாயமானம்னு அமிர்தத்திற்கு ஒப்பான, உத்திதம் எழுந்த அமிர்தத்துக்கு ஒப்பான. அப்போ உத்திதம் அமிர்தமயமானம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ வார்த்தையை கேட்டு நிஷம்யன்னு கேட்டு அப்படின்னு அர்த்தம். வார்த்தையை கேட்டுனா வச்சக நிஷம்ய வார்த்தையை கேட்டு. ஓகேவா? அடுத்து முன்னால் பாலை பொழிந்து கொண்டிருந்த, முன்னால்னா அக்ரதக பாலை பொழிந்து கொண்டிருந்த பிரஸ்ரவணீம் அப்படின்னு பார்த்தோம். பாலை பொழிந்து கொண்டிருந்த பசுவைனா காம் அப்படின்னு பார்த்தோம். தன் தாயை போல, ஸ்வகீயம் ஸ்வாம் அப்படின்னு பார்த்தோம். தன்னா தாயை வந்து தாயை ஜனனீம் அப்படின்னு பார்த்தோம். போலங்கிறது இவ, ஜனனீம் இவ அப்படின்னு இருக்குல்ல. ஜனனீம் ப்ளஸ் இவ அப்படின்னு இங்கே பிரிக்கணும். ஜனனீம் ப்ளஸ் இவ அப்படின்னு பிரிச்சிருக்கோம். ஜனனீம் இவ அப்படிங்கிற வேர்டு இருக்குது. அதாவது ஜனனீம் இவ அப்படின்னு பிரிச்சிருக்கோம். தன் தாயை போல. பார்த்தான் தர்ஷ சிங்கத்தை காணவில்லை. சிங்கத்தை பார்க்கல. அவன் என்ன பண்ணியிருக்கான், அரசன் குழந்தையே எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக பேசியிருக்காங்க. அமிர்தத்துக்கு ஒப்பான வார்த்தையை கேட்டு எழுந்தபோது முன்னாள் பாலை பொருந்திருந்த பசுவை பார்த்தான். பசுவை எப்படி பார்த்தான்? தன் தாயை போல பார்த்தான். ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிங்கத்தை காணவில்லை. சிங்கத்தை வந்து சிங்கம் என்ன சொல்லுதுன்னு கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அன்வய ரச்சனத்தை வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணி தமிழில் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து எப்படி வந்து அன்வயாக பண்ணுறோம், அன்வயன்னா இதை அப்படியே சான்ஸ்கிரிட்டில் வரிசை கிரமமாக எப்படி எழுதுகிறோம், அதுக்கு கொஸ்டின் எப்படி கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து அன்வய ரச்சனா பண்ணும்போது கிரியாபத்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏதாவது உத்திஷ்ட எழுந்திரு, ததர்ஷ காண்பி, இந்த மாதிரி கிரியாபதம் நம்ம இங்கே வந்து நம்ம பார்க்குறோம். ஈஸியாக நமக்கு தெரியுது இதில். ஸோ நம்ம அன்வயாக பண்ணும்போது இதை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த அரசன் குழந்தை எழுந்திரு என்ற எழுந்த முதற்கொப்பான வார்த்தை கேட்டு எழுந்தபோது முன்னால் பாலை பொழிந்து கொண்டிருந்த பசுவை தன் தாயை போல பார்த்தான், சிங்கத்தை காணவில்லை அப்படிங்கிறத அன்வயங்கள் எப்படி எழுதலாம்னா, ராஜா இங்கே இருக்குது, அதை வந்து அப்படி எழுதிடும். ராஜா வத்ச உத்திஷ்ட இது. ஓகேவா? இது இங்கே வந்து இது வந்து என் சொல்லி சொன்னோன்னா, இது உத்திதம் அமிர்தாயமானம் அமிர்தத்துக்குப்பான அரசன் குழந்தையே எழுந்திரு என்ற எழுந்த, உத்திதம்னா எழுந்த, அமிர்தத்திற்கொப்பான அமிர்தாயமானம். ஓகேவா? வார்த்தையை கேட்டு, ஸ்ருத்வா அப்படின்னு நிஷம்ய அப்படின்னா கேட்டு அப்படின்னு படித்தோம். ஸோ வச்சகன வார்த்தையை, வச்சக நிஷம்ய. அதுக்கப்புறம் என்ன, எழுந்தபோது
உத்திதக சன் எழுந்தபோது அப்படின்னா உத்திதக சன். ஓகேவா. அடுத்து வந்து முன்னால் பாலை பொழிந்து கொண்டிருந்த பசுவை, முன்னால் அக்ரதக, முன்னால்னா அக்ரதக, ரஷ்ரபிணீம் காம், ரஷ்ரபிணி பாலை பொழிந்து கொண்டிருந்த, காம்னா த்விதியா விபக்தி, காம் பசுவை. ஓகேவா. ஸ்வாம் ஜனனீம் இவ ததஷ, தன் ஸ்வகீயம் தன் அப்படின்னு தன்னுடைய, ஜனனீம் அம்மாவை, இவ போல, ததஷ பார்த்தான், ததஷன காண்பின்னு அர்த்தம், ஆனால் பார்த்தான் இங்கே ஸ்லோகத்தில் வருது, ததஷ பார்த்தான் காண்பி ரெண்டுக்கு வருது, பார்த்தான். சிம்மஹ ந தஷ ததஷ, சிம்மத்தை பார்க்கவில்லை, சிம்மஹ சிம்மம், சிம்மம் வந்து சிம்மம்னா திவ்யா பக்தி, சிம்மத்தை பார்க்கவில்லை. ஸோ இப்போ வந்து இதில் வந்து நம்ம கொஷின் பண்ணோம், அன்வய ரச்சனா வந்து இதில் பண்ணணும். எப்படி ஃபஸ்ட்டு வந்து என்ன கிரியாபதம் என்ன, ததஷ. ஓகேவா. ததஷ வந்து காண்பித்தான், இல்லை பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கஹ ததஷ அப்படின்னா ராஜா ததஷ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து நம்ம பார்க்கணும். இப்போ இதுக்கு அன்வய ரச்சனா பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து கிரியாபதம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கிரியாபதம் வந்து பார்த்துட்டோம், ததஷ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நம்ம ததஷ வந்து கிரியாபதம் அபஷ்யத், பஷ்யத்துன்னு சொல்லலாம். கஹ ததஷ யார் பார்த்தாங்க அப்படின்னு இங்கே வந்து ராஜா அப்படின்னு ஆன்சர் வந்துடும். ராஜா வந்து நம்ம போன ஸ்லோகத்துக்கு பண்ண மாதிரி பின்னாடி வந்து கொண்டு வர முடியாது. ததர்ஷ வந்து எடுத்துக்கிட்டு ராஜா அர்த்தத்தை வந்து நம்ம இது பண்ணி கொஷின் கேட்கணும். கஹ அபஷ்யத், யார் ததர்ஷ அப்படின்னா ராஜா அபஷ்யத் அப்படிங்கிறது. காம் என்ன, ஃபஸ்ட்டு வந்து யார் பார்த்தாங்க, என்ன பார்த்தாங்க, எதை பார்த்தாங்க, எங்கே பார்த்தாங்க அப்படின்னு கேட்போம்ல. இப்போ வந்து காம் ததர்ஷ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எதை பார்த்தாங்க, காம், காம்னா பசுவை, அது வந்து கர்மபதம், வந்து கர்மபதம் எழுதியிருக்கும். காம்னா பசுவை திவ்யா பக்தி, அதனால் காம் வந்திருக்கு. ஓகேவா. காம் ததர்ஷ வந்து காம் ததர்ஷ கர்மபதம். அது காமிவ ததர்ஷ எப்படி போல பார்த்தாரு அப்படின்னா ஜனனீம் இவ, ஜனனி தன் தாயை போல, தாயை போல அப்படின்னு சொல்லிட்டு. குத்திர ததர்ஷ, அடுத்த கொஸ்டின் குத்ரா எங்கே பார்த்தாரு, அக்ரதக முன்னாடி பார்த்தாரு, குத்ர ததர்ஷ. சரி, அது வந்து கீத்ரிஷீம் காம், காம் பற்றி சொல்லணும்னா இப்போ இந்த கீத்ரிஷீம் காம் எப்படிப்பட்ட பசுவை, இது பிரஸ்ரவிணியும் காம், அதாவது இப்போ பாலை சுரந்து கொண்டிருந்து பசுவை. கிம் கிருத்வா ததர்ஷ என்ன பண்ணிட்டு பார்த்தாரு, கிம் கிருத்வா ததர்ஷ நிஷம்ய ஸ்ருத்வா, அதாவது கேட்டுட்டு பார்த்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் நிஷம்ய வச்சக நிஷம்ய. ஸோ இந்த லைனுக்கு வந்துடும். நிஷம்ய ஸ்ருத்வா எதை கேட்டுட்டு அப்படின்னு அடுத்து வரும், எதை கேட்டுட்டு. கிம் கிருத்வா தர்ஷ, இப்போ எதை கேட்டு பார்த்தா நிஷம்ய, கிம் நிஷம்ய, கிம் எதை பார்த்து கேட்டுட்டு, வச்சக வார்த்தைகளை கேட்டுட்டு, கீதிருஷம் வச்சக, கீதிருஷம் எப்படிப்பட்ட வார்த்தைகள், அமிர்தா யமானம் அமிர்தத்திற்கு ஒப்பான வார்த்தைகளை, கீதிருஷம் வச்சக. ஸோ இங்கே வந்து அமிர்தா யமானம் இங்கே இருக்குது. உத்தித்தம் அப்படின்னு வருது. உத்தித்தம் வந்து அடுத்த கொஸ்டின் வந்து புனக கீதிருஷம் வச்சக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உத்தித்தம் வச்சக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுவோம். ஸோ புனக கீதிருஷம் அப்படிங்கிற உத்தித்தம், ஏன்னா இது வந்து நபும்சகலிங்கத்தை தான் கீதிருஷம்னு வந்துடுது. அதுக்கப்புறம் கிமிதி வச்சக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உத்திஷ்ட வச்ச இதி, இதை போல் வச்சனம் வந்து இருந்தது அப்படின்னா கிமிதி, கிம் இதி வச்சக, உத்திஷ்ட வச்ச இதி. ஓகேவா. கதம் பூத்தக சன், உத்திதக சன், அதாவது எப்படி எழுந்தபோது அப்படின்னு சொல்லும்போது உத்திதக சன். இங்கே வந்து உத்தித சன்னு சொல்லிட்டு நம்ம எழுந்தபோது முன்னால் இருக்கின்ற பாலை சுரந்து கொண்டிருக்கின்ற அப்படின்னு உத்திதக சன். அப்போ வந்து இதுக்கு ஒரு கொஷின், இதை வந்து மிஸ் பண்ண முடியாத வேர்டை. ஸோ அதனால் பூத்தக சன், கதம் பூத்தக எப்படிப்பட்ட இருக்கின்ற அப்படிங்கிற மாதிரி கொஷின். எப்படிப்பட்ட கதம் பூத்தக சன், கதம் பூத்தக சன் அப்படின்னா உத்திதக சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் எழுதணும். அப்புறம் வந்து அடுத்த கொஷின் என்னென்னா, இது வரைக்கும் நம்ம வந்து இந்த கிரியாபதத்துடைய வந்து ததர்ஷ அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதை வந்து பார்த்தோம் அபஷ்யத்து. இப்போ இன்னொன்று வந்து சிம்ஹம் நா ததர்ஷன் இருக்குது. ஸோ இங்கே சிம்மத்தை பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வருது. இப்போ நா ததர்ஷனா ந அபஷ்யத். ஸோ அதுக்கு ஒரு கிரியாபதம். ஸோ கிரியாபதம் நா அபஷ்யத் வந்து கிரியாபதம் நா ததர்ஷ. கஹ ந அபஷ்யத், யார் வந்து பார்க்கல, ராஜா தான் பார்க்கல, ராஜா ந அபஷ்யத் அப்படின்னு வந்துடும். அது வந்து கத்திருப்பதம் வந்து அது கம் எதை ந அபஷ்யத், சிம்ஹம் கர்மபதம், இது வந்து கர்மபதம், கம் சிம்ஹம் ந அபஷ்யத். தன்யவாதः.
கிருஷ்ணார்ப்பணமஸ்து.